Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2025 இந்த எக்ஸாமினேஷனுக்கான OMR ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் OMR ஸ்கேன் காப்பி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்கள் ஆன்சர் கீயோட உங்கள் OMR ரெஸ்பான்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு உத்தேசமாக என்ன மார்க் வரும்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எதிர்பார்த்த மார்க்கை விட ஒரு 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சி தான் வந்திருக்கு. அப்போது பெற்றோர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் பதட்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக இன்னுமே கட்டாக நம்ம குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது MBBS BDS அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஸோ நீட் எக்ஸாம் எழுதியாச்சு, அடுத்தது தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்குள்ள ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸஸ் இருக்குது. அது பேசிக் பிளான், அட்வான்ஸ் பிளான், எலைட் பிளான். இந்த 3 பிளானில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ல வாங்க சார். வணக்கம், வெல்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? என்ன டவுட் சார்? சொல்லுங்கள், என்ன மார்க் வர்ற மாதிரி இருக்குது? 490 சொன்னார், இப்போ 480 வருது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சார், எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு, வருத்தப்படாதீங்க. என்ன கேட்டகரி சார் நீங்கள்? BCM கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார், வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் மன உளைச்சல் படாதீங்க சார், எல்லாருக்குமே மார்க் இது வரைக்கும் நான் அத்தனை ஃபோனுமே மார்க்கு எதிர்பார்த்ததை விட 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் குறைஞ்சி தான் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒரு 195 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடைச்சிடும். இல்லை செல்ஃப் ஃபைனான்சியல் கிடைச்சா நல்ல காலேஜ் கிடைக்கும். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். நீங்களாம் ஒரி பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு சார். உங்க ப்ரோகிராமா சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். மன உளைச்சல் ஆகாதீங்க சார். கடவுள் என்ன வழி விடுவாரோ அந்த வழி நடக்கும் சார் நமக்கு. இல்ல அது ரெண்டாவது சார், எங்க பையன் வந்து முதல் பட்டதாரி சார். அதுக்கு உங்களுக்கு 1.1 லட்சம் வருஷம் கிடைக்கும் சார். 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும். கிடைக்குமா சார்? வருஷ கடைசியில் கொடுப்பாங்க சார். நீங்கள் வருஷம் நீங்கள் கட்டிடணும். வருஷம் 1.25 லட்சம் 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும் சார். மொத்தம் 5.65 வருங்க சார். ரொம்ப மன உளைச்சல் சார். நீங்க தான் சார் ஏதாவது நாங்க வந்து எங்க ஒய்ஃப் வந்தானே கைடு போட்டு பாக்குறோம் சார். நாங்க கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சா நீங்க சேர்த்தலாம் சார். நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்குங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிருக்கேன். அப்போ எதிர்பார்த்த விட எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறோம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் இப்ராஹிம் சார். என்ன மார்க் வருங்க சார்? 535 சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க சார்? புள்ள எடுக்கிறதுக்கு எதிர்பார்த்தது 665 எதிர்பார்த்தான் சார். இல்ல இந்த டைம் எக்ஸாம் போட்டுருங்க. எக்ஸாம் முடிஞ்சு வந்து எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 535 அவனுடைய இதை கால்குலேட் பண்ணி அவன் கொடுத்த மார்க் சார். பையன் அதே மார்க் தான் வந்திருக்கு. அப்படியா சார்? இப்போ எவ்வளவு மார்க் வந்திருக்கு? அதே மார்க் தான் வந்திருக்கா? ஆமா சார், ஆமா சார். கூடல? கூட்டல சார். சார் ஆன்சர் கீ வந்துச்சா சார்? இன்னைக்கு ஆன்சர் கீ வந்துருச்சுல, நீங்க பாக்கலையா? இல்லையே சார், தெரியாது சார். நான் உங்க போனுக்காக தான் சார் வெயிட் பண்றோம். ஐயோ, ஆன்சர் கீ வந்துருச்சுங்க. உடனே போய் வெப்சைட்ல போய் பாருங்க. அது நாளைக்கு அவசரப்பட வேண்டாம். நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ ஃபோன் பண்றதே வந்து என்ன மார்க், எதுக்காகனா என்ன மார்க் வரும்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ என்ன மார்க் வந்து எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட ஒரு 10 மார்க் 15 மார்க் குறைஞ்சிருக்கு. அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இப்போ கூட நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, பொறுமையா பாருங்க. ஆன்சர் கீ மதியமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. OMR ஸ்கேன் காப்பி பாருங்க, உங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, பொறுமையா பாருங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போது அந்த OMR இன்னும் ஒரு சிலருக்கு ரிலீஸ் ஆனது கூட தெரியாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்ன டவுட்டுங்க சார்? திண்டுக்கல் மாவட்டம் சார். என்ன டவுட்டுங்க சார்? தம்பி 504 மார்க் BC சார். OMR பார்த்தாச்சா? OMR பார்த்தேன் சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? மார்க் எதிர்பார்த்தது 520 எதிர்பார்த்தேன். ஓகே, எதுக்காக கேட்குறேன்னா எல்லாருக்குமே 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் 25 மார்க் வரைக்கும் குறைஞ்சுதான் வந்திருக்கு சார். எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மார்க் சொன்னாங்களோ அதுல இருந்து அப்ப என்ன இதுல இருந்து எதுக்காக இந்த இதை கேள்வி கேட்கறேன்னா, பொதுவாக நம்ம எதிர்பார்த்த விட இன்னுமே மார்க் வந்து நமக்கு கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 500க்கு மேல கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். கவலைப்படாதீங்க சார். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க.
ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிடுறோம் சார். எஸ். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிடுறோம். ஓகே. ஆல் இந்தியா கோட்டால ஃபர்ஸ்ட்ல வர கவுன்சிலிங் எடுக்காம விட்டு செகண்ட் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டால எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எடுத்தாலும் சேராம விடலாம். விட்டுட்டு செகண்ட் கவுன்சிலிங் எஸ், ஃப்ரீ எக்ஸிட். நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஆல் இந்தியால போடுறீங்க, கிடைக்குது, ஒருவேளை கிடைக்கல, பிரச்சனை கிடைச்சாலும் சேராம விட்டுட்டு இங்க ஸ்டேட் கோட்டால நீங்க கிடைச்சு சேர்ந்துட்டு கூட அடுத்து ஒரு டைம் கொடுப்பாங்க, அடுத்து ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல நீங்க போலாம் சார். ஓகே 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 சார். ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ. கட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அப்போ ஒரு நல்ல ஒரு கேள்விதான். வணக்கம் சார், சொல்லுங்க. கட் பண்ணுங்க சார். வணக்கம். நான் கட் பண்ணி அவங்க சொன்னேன். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் பாத்துக்கு சார் 520 சார். நீங்க சொன்ன மாதிரியே 10-15 மார்க் கம்மியா இருக்குது சார். உங்களுக்கு என்ன மார்க்கு? 520 வந்திருக்குது சார். அவர் ஆன்சர் கீயை செக் பண்ணல பையனுக்கு. அவன் எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசிஎம் சார். பிசிஎம் கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைச்சிருக்கு, கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல. எந்த பிசிஎம்மா இருந்தாலும் குறைஞ்சிருக்கு, எம்பிசியில குறைஞ்சிருக்கு, பிசியில குறைஞ்சிருக்கு, எஸ்சியில குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை விட எப்பவுமே எதிர்பார்ப்பு என்னைக்குமே ஃபில் ஆகாதுங்கிறதா இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா நம்ம காலேஜுமே நமக்கு எதிர்பார்க்கிற காலேஜ் கிடைக்குன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும், நம்ம அதில் சாட்டிஸ்ஃபைடா படிப்போம். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். இந்த 520க்கு என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடுமா சார்? கண்டிப்பா கிடைச்சிடும். பிசிஎம் தானே? ஆமா சார். கண்டிப்பா கிடைச்சிருங்க சார். இப்போ இந்த இது போடுறது இருக்குதுல்ல சார், உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்ல பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நாங்க 3 கைடன்ஸ் வச்சிருக்கோம். பேசிக் பிளான் ஒன்று வச்சிருக்கோம். சரி. ஸோ அதுல வந்து போன்ல மட்டும் நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இன்னொன்று அட்வான்ஸ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். எல்லா ப்ராசஸும் சாய்ஸ் ஃபில்லிங், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், நீங்க அட்மிஷன் முடிச்சு அந்த ரீஃபண்ட் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதில் சந்தேகம் கிடையாது. ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம். தேர்ட் ஆப்ஷன் வந்து எலைட் பிளான்ல அப்ளிகேஷன் ப்ராசஸே நம்ம டாக்குமெண்ட்ஸ் அட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எது விருப்பமோ சொல்லுங்க. தேவைப்பட்டா நீங்க இந்த பிரீமியம் மோடுக்கு வரலாம், கம்பல்சரி கிடையாது. ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் இருக்கும். அப்போ இது தேவைப்பட்டா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை சார். ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரீமியம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் இப்போ நீடட் அப்படின்னு சொல்லி போட்டா நீங்க எனக்கு அனுப்பிச்சிடுவீங்களா சார்? டீடைல்ஸ் அனுப்புறேங்க. உங்க பேரெல்லாம் போடுங்க சார், அப்பதான் நம்பர் சேவ் பண்ண முடியும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஓகே, கட் பண்ணிடுங்க சார். இப்போ இந்த பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கேளுங்க, இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். என்ன மார்க் சார் வரும்? 458 வரும் சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 470 எதிர்பார்த்தேன். எல்லாமே எதுக்காக கேட்கறேன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே 12 மார்க், 15 மார்க், 20 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு 30 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. ஓகே சார். அப்படி இல்லனா கவர்மெண்ட் எய்டட் போலாமா சார்? அதான் சொல்றேன், கவர்மெண்ட் கோட்டா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். 478ங்களா? அப்படி இல்லனா செல்ஃப் ஃபைனான்ஸ் போலாமா? அதான் செல்ஃப் ஃபைனான்ஸ் தாங்க. கவர்மெண்ட் கோட்டாங்கிறது எம்பிபிஎஸ்ல கிடையாது, கவர்மெண்ட் எய்டட் கிடையாது. ஒண்ணு கவர்மெண்ட் அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங். செல்ஃப் ஃபைனான்சிங் எப்படி சார்? அது கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட் கிடைக்குமா? செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு மேபி பார்டர்ல இருக்கு சார், எம்பிபிஎஸ்னால பார்டர்ல இருக்கு. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. கட் பண்ணிடுங்க சார். இப்போ எல்லா கேட்டகரியிலுமே மார்க் குறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத பெற்றோர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்குங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன டவுட் சார்? சார் நான் டாக்டர் வந்து கவர்மெண்ட் பேசுறேன் சார். கவிதா சொல்லுங்க. என்ன டவுட்டுங்க? சார் 359 எடுத்திருக்கா சார். எஸ்சிஏ என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? என்னங்க சார்? என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? என்ன மார்க் வந்திருக்கு? நாங்க 400 பிளஸ் எதிர்பார்த்தோம் சார். 359 தான் வந்திருக்கு. வாய்ப்பு இருக்குங்கம்மா, கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியா கிடைச்சிடும். சரி சார், ரொம்ப நன்றிங்க சார். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பார்டர்ல இருக்கு, பட் செல்ஃப் ஃபைனான்சிங் 100% கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. பாரு, எஸ்சிஏ கேட்டகரியில மார்க் குறைஞ்சிருக்கு, எஸ்சி கேட்டகரியில குறைஞ்சிருக்கு, எம்பிசியில குறைஞ்சிருக்கு, பிசியில குறைஞ்சிருக்கு, எல்லா கேட்டகரியில குறைஞ்சிருக்குங்க. அப்போ நீங்க வருத்தப்படாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாங்க இங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம் சார். என்ன டவுட்டுங்க சார்? இப்போ எங்க பையன் வந்து சார் பிஎஸ்சி சார், ஆனா பிடபிள்யூடி இது இருக்கு. அதான் சார், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது சென்னையில் போய் ஒரு ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் வாங்க சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், அப்போ தான் எலிஜிபிள் ஆகும் சார். 446 மார்க்கு சார். 440. என்ன கம்யூனிட்டிங்க?
பிசி சார். 446 நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் ட்ரை பண்ணுங்க சார், கண்டிப்பாக கிடைச்சிரும். சரிங்க சார். இப்போ அது சார் என்ன டவுட்னா, இப்போ அப்ளிகேஷன் போடும்போதே அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஒரு டேட் சொல்லுவாங்க சார், அங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டோட அப்ளிகேஷனோட சேர்த்து கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ கவுன்சிலிங் அப்போ அப்ளிகேஷன் போட்டு. ஆமாம் சார், அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டுட்டு அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வாங்கி அதை கொண்டு போய் நீங்கள் அதை கீழ்ப்பாக்கத்தில் டைரெக்டாக சப்மிட் பண்ணணும். கவுன்சிலிங் தனியாக நேரடியாக தான் நடக்கும், உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது. சரி சார். அப்ளிகேஷன் போட்டு அதை அப்ளிகேஷன் டேட்ல சொல்லிடுவாங்களா? சார் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் இதை எடுத்துட்டு நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். முதல்ல அந்த சர்டிஃபிகேட் டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கீழ்ப்பாக்கத்தில் அப்ளிகேஷன் நேரடியாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, இந்த மாதிரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாமே நேரடியாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் சொல்லுவாங்க, நீங்கள் நேரடியாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடணும், அதை எடுத்து கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணணும் சர்டிஃபிகேட்டோட. சரிங்களா? இப்போ ஏற்கனவே சர்டிஃபிகேட் இந்த மாவட்டம் சார் அது வந்து அது வச்சுக்கலாங்க சார். அதுவும் கண்டிப்பாக அங்கே கேட்பாங்க, கண்டிப்பாக அங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் வாங்க சொல்லுவாங்க. அது நோட்டிஃபிகேஷன் வரும் சார், சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்கி தான் சப்மிட் பண்ணணும். சரி சரிங்க சார். ஓகேங்களா? 446 கிடைக்குங்களா சார்? கண்டிப்பாக பிடபிள்யூடி கிடைக்கும் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார், கட் பண்ணிடுங்க. சரிங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சார்? சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? பையன் நீட் எழுதியிருக்கான். என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? 499 எம்பிசி கோட்டா. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்ன மார்க் எதிர்பார்த்தாரு? ஓஎம்ஆர் வந்ததுக்கப்புறம் என்ன மார்க் வருது? ஓஎம்ஆர் ஒரு 20 மார்க் குறைஞ்சிருக்கு. 20 மார்க். எதுக்காக கேட்குறேன்னா, எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சார், ஒரு 20 மார்க் குறைஞ்சிருக்கு. சார் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே குறைஞ்சதான். 10, 15, 20 குறைஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சரிங்க சார். 490க்கு மேலே கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். கட் பண்ணிடுங்க சார். அப்போ எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய கல்லூரி கிடைக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நாங்க ஒட்டச்சத்திலிருந்து பேசுறோம் சார். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க சார், பாப்பாக்கு மார்க் 384 மார்க் வந்திருக்குங்க சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமான்னு கேக்குறோங்க இல்ல, சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? ஓஎம்ஆர் பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வந்திருக்கு? அதான் சார் 384ங்க சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க முதல்ல? அன்னைக்கு டோட்டல் போடும்போது 397 மார்க் வந்து குறைஞ்சிருக்கான், அதனால கவலைப்படாதீங்க. என்ன கேட்டகரி? சார் பிசி கேட்டகரிங்க சார். மேனேஜ்மெண்ட் தான் கிடைக்கும் மேடம், கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. சார் 7.5 இருக்குங்க சார். 7.5 கிடைக்கும். இது கவர்மெண்டோ செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு கிடைச்சிடும். அதை சொல்லுங்க. 7.5 கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்க சார். அதான் சார் 8 மணிலேருந்து உங்களுக்கு தான் சார் கூப்பிட்டுருந்தேன். நம்பர் மார்க் செக் பண்ணிட்டுங்க சார். கண்டிப்பா கிடைச்சிருங்க. 7.5 கிடைச்சிடும். சரிங்க சார், தேங்க்யூங்க சார். இப்போதான் சார் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சார் உங்களோட. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். வெல்கம். கட் பண்ணிருங்க. அப்போ 7.5ல 400 மார்க் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். என்ன டவுட்டுங்க சார்? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். என்ன சந்தேகம்? OMR சீட்ல 490 பிசிங்க சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? என்ன மார்க் வந்திருக்கு? 509 ஒரு அப்போ 20 மார்க் 19 மார்க் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். எல்லாருக்குமே குறைஞ்சிருக்குமா? நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் கேட்ட யாருக்குமே மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை. சரிங்க சார். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்கும், செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு உறுதியா கிடைச்சிடும். செல்ஃப் ஃபைனான்ஸ் உறுதியா கிடைக்குமாங்க? உறுதியா கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பாஸ் பார்க்கலாம். நம்ம ஒரு நான் 510 சொன்னா 500 மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பார்டர்ல இருக்குங்க. நீங்க அதுக்காக நம்ம சொல்றதை வச்சுட்டு நீங்க கிடைக்காதுன்னு நினைச்சா மனசை உளைச்சல் பட்டுக்க வேண்டாம். நம்ம அப்ளிகேஷன் போடுவோம். பிசியில் 2000க்குள்ள இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிருங்கம்மா. சரிங்க சார். அப்போ எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. என்ன கேட்டகரியா இருந்தாலும் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகங்க? பையன் 480 வருது மார்க். என்ன கேட்டகரிங்க? எம்பிசி சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? இல்ல 460 தான் வருது. இப்போ 480 எதிர்பார்த்தோம். எதுக்காக கேட்கறேன்னா, எல்லாருக்குமே 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் ஒரு சிலருக்கு 30 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அப்போ யூனிஃபார்மா எல்லாருக்குமே நமக்கு ஃபோன் பண்றாங்கன்னா எல்லாருக்குமே எதிர்பார்த்தானு ஃபோன் பண்றாங்க இல்லைங்களா?
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 460க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும்? ஃபீஸ் ஒரு 8 லட்சம் 8.5 லட்சம் 9 லட்சம் வருங்க. சென்னையில் கிடைக்குமா சார்? சென்னையில் கிடைக்கும் கண்டிப்பாக. சென்னை பக்கத்தில் கற்பக விநாயகா, மேல்மருவத்தூர், முத்துக்குமரன் அது மாதிரி கிடைக்குங்க. சரி ஓகே சார். வேலம்மாள் கிடைக்குமா சார்? வேலம்மாள் கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் நாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோங்க சார். என்ன சந்தேகங்க? பாப்பா மீன் வந்து ஏற்கனவே பேசிருக்கேன் சார். பாப்பா மீன் 508 வந்ததுங்க சார். இப்போ எவ்வளோ வருதுங்க? 503ங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி கேட்டகரி. கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே மார்க்கு 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் 20 மார்க் வரை குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே சார், அதுக்காக தான் சார் கால் பண்ணி கன்ஃபார்ம். கண்டிப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருப்பத்தூர் மாவட்டம் சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? என்ன மார்க் வந்திருக்கு? என்ன கேட்டகரி? 485 சார், எம்பிசி. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 468 இருந்தது சார், இப்போ 485 வந்திருக்கு. பரவாயில்ல, எனக்கு இது வரைக்கும் ஃபோன் வந்து உங்களுக்கு மட்டும் தான் கூடி வந்திருக்கு. சந்தோஷம். ரைட் சார். எல்லாருக்குமே குறைஞ்சி தான் வந்திருக்கு. இது வரைக்கும் கேட்டதில் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு 15-17 மார்க் கூடி இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். கவர்மெண்ட்டுக்கும் பார்டரில் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படியா சார்? எஸ் சார். சரி, அதான் கேட்குறேன் சார். ஏன்னா 485 வந்திருக்கு, 468 தான் இருந்தது மார்க். அதான் சார், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார், நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். கவர்மெண்ட்டே கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு 3rd ரவுண்டில். ரைட்டு, 3rd ரவுண்டுங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சா கூட மாற்றிக்கலாம். சரிங்களா? ரைட் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க. அப்போது இது வரைக்கும் இவருக்கு மட்டும்தான் ஒரு மார்க் கூடி இருக்கு. வணக்கம் சார், கட் பண்ணிடுங்க. ஸோ மீதி எல்லாருக்குமே குறைஞ்சி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார். என்ன மார்க் வருங்க சார்? என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 489 கச்சிருக்கு சார். என்ன மார்க் எதிர்பார்த்தது? நான் 480 எதிர்பார்த்தேன் சார். 1-2 அலி கூட கம்மி அமௌண்ட் பார்த்தா ஊர்ல எங்களுக்கு திருப்தியா கிடைச்சிருக்கு சார். 489. பரவாயில்ல. இது வரைக்கும் எல்லாருக்குமே குறைஞ்சு வந்து போன ஃபோன் காலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்து, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஆமா சார், ஒரு 9 மார்க் ஏறி. பரவாயில்ல சார். 480 வந்தது சார். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி சார். கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சார். 490 வந்தாலும் கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட்ல. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ். அப்போ யாருக்குமே கூடலை, இந்த 2 பேருக்கு தான் கூடி இருக்கு. அப்போ யாரும் வருத்தப்பட வேண்டாம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகங்க? பிசிங் சார் 469. என்ன மார்க் வரும்? என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்தது வந்து 515 எதிர்பார்த்தேன். குறைஞ்சிருச்சு. ஆமாங்க சார். பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் நிறைய பேர் குறைஞ்சிருக்கு. நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குமா? சார் சிஎம்சி வெள்ளூர்ல பதிஞ்சிருக்கோம் சார், மைனாரிட்டி கோட்டால. அது நீங்க டயசஸ் மூலம் போலாம். சரிங்களா சார்? எஸ். சரிங்க சார். வெயிட் பண்ணி பார்க்கலாமாங்க சார்? ட்ரை பண்ணுங்க. பட் செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும், கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கம்மி சார். இந்த சிஎம்சி வெள்ளூர்ல சார் நீட் மார்க் வச்சு பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியுமா? பண்ணலாங்க. பட் அது தெரிஞ்சு பார்த்துட்டு சொல்லட்டுங்களா? ஓகேங்க சார், தெரிஞ்சுட்டு சொல்லுங்க சார். ஆனா நர்சிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்க மேடம், ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மேடம், கட் பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம், என்ன டவுட்டுங்க? சார் நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். என்ன மார்க் வரும்? என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 513 வருது சார், பிசி கேட்டகரி. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? புரியல சார். முதல்ல OMR முன்னாடி என்ன மார்க் வர மாதிரி இருந்தது உங்களுக்கு? அதே தான் சார் வந்துச்சு சார், 513. முதல்ல 513 தான் இருந்துச்சு சார். இப்போ இன்னைக்கு இருக்கு பார்த்ததுக்கு அப்புறமும் 513 தான். சேம் மார்க். ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு குறையல. நிறைய பேர் குறைஞ்சிருக்கு, சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமா? வாழ்த்துக்கள். என்ன மாதிரி காலேஜ்ல கிடைக்கும்? கிடைங்க. அந்த லிஸ்ட் 21 காலேஜ் லிஸ்ட், அந்த 11 காலேஜஸ்ல கிடைச்சிருவேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே சார். ஃபர்ஸ்ட் கிடைக்கட்டுங்க, அதுக்கு அடுத்த 2 மாற்றிக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 513 சரிங்களா? ஓகே. கட் பண்ணிடுங்கம்மா. தேங்க்யூ சார். கட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் சார்.
சார் வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் வணக்கங்க சார். சொல்லுங்கள், என்ன டவுட்டுங்க? சார் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பேசுகிறோங்க. என்ன மார்க் வருங்க? 399 வருதுங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்டியில் வராங்க சார். கண்டிப்பாக என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? புரியுங்க சார். இதுக்கு ஒய மார்க் முன்னாடி என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 399 தான் வந்ததுங்க. இப்போ அதே 9 அதே மாதிரி வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த 2-3 ஃபோனாக ஒரே மார்க் வந்திருக்கு. ஒரு சிலர் குறைஞ்சது, பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் குறையல, சந்தோஷம். கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் முடியாதுங்க, கவர்மெண்ட். அதை வச்சு நான் சொல்கிறத வச்சு கிடைக்காதுன்னு நினைக்காதுங்க. பார்டரில் இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் சார். நம்ம ஒரு உத்தேசமாக சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் கிடைக்காதுன்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம அப்ளிகேஷன் போடுறோம், ரேங்க் லிஸ்ட் வரும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? என்ன மார்க் வருங்க சார்? என்ன மார்க் வர மாதிரி இருக்குது? என்ன மார்க்? செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்பு இருக்கும் சார் செகண்ட் ரவுண்டில். ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு தான் சொல்கிறேன். செகண்ட் ரவுண்டில் கிடைச்சிரும். பார்க்கலாங்க, கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணலாங்க. சரிங்களா? நீங்கள் கைடன்ஸ் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சார். 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. பேசிக் பிளான் ஒன்று இருக்குது, அடுத்தது அட்வான்ஸ் பிளான் ஒன்று இருக்குது, எலைட் பிளான் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்கள் சார், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் சார். பண்ணுங்கள் சார், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சொல்லுங்கள். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நேட்டிவிட்டி இருந்தால் போதும். நீங்கள் அதை ஒரே பண்ணாதீங்க சார். நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணாதீங்க. பாப்பா கேரளாவில் படிச்சிருந்தாலும் தமிழ்நாடுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் தான். கண்டிப்பாக எலிஜிபிள், சந்தேகமே இல்லை. கட் பண்ணிடுங்க சார். இன்னொரு இன்டர்நேஷ்னல் கால் வருது. கட் பண்ணுங்கள் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார். என்ன கம்யூனிட்டிங்க? கிடைக்கும் சார், கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் குறைஞ்சிருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 பேரில் 8 பேருக்கு குறைஞ்சிருக்கு, ஒரு 2 பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் சார் கண்டிப்பாக மார்க் கட் ஆஃப் இன்னுமே குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சார். கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார். கட் பண்ணுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என்ன சந்தேகம் சார்? வணக்கம், சொல்லுங்கள். என்ன சந்தேகங்க? ஹலோ, குட் ஈவினிங் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். என்ன சந்தேகம் சார்? ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த பாப்பா 465 எடுத்திருக்கேன் சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க முதல்ல? ஆக்சுவலாக 485 சொல்லிட்டா அதில் சார். எதுக்காக கேட்குறேன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே 10 பேரில் 9 பேர் குறைஞ்சி தான் வந்திருக்கு சார். ஆமாம் சார், ஆமாம் சார். எதிர்பார்த்த விட குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஆர் இருந்தால் செல்ஃப் ஃபைனான்சியல் உறுதியாக கிடைச்சிடும் சார். எம்பிசி சார். எம்பிசினா கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில். ஓகே சார், ஓகே சார். நம்மளுக்கு கேரியர் கைடன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? அதான் சார், நீங்கள் நம்ம கைடன்ஸ் 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது சார். ஓகே சார். ஒன்று பேசிக் பிளானு. ஓகே. ஃபோனில் மட்டும் நம்ம கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எனி டவுட் நீங்கள் செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நீங்கள் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே சார். இன்னொன்று அட்வான்ஸ் பிளான் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நீங்கள் அட்மிஷன் முடிய வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எல்லா மெத்தட்லையுமே. ஓகே சார். இன்னொன்று எலைட் பிளானில் அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம ஆஃபீஸில் ப்ராசஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எந்த பிளான் நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு விருப்பப்படுற பிளானில் ஜாயின் பண்ணுங்க சார். கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் மூலமாக. சரி சார், சரி சார், சரி. கைடன்ஸ் நீடன்னு போட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பேர், எந்த ஒரு மார்க் என்னங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் சார். நம்ம டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சார். போட்டு நான் அதெல்லாம் போடுறேன் சார். இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ் சார், எஸ் சார், அனுப்புங்க சார். இது என்ன சான்ஸ்? இது கவர்மெண்ட்ல தான் அந்த நியூ காலேஜஸ்ல கிடைச்ச சான்ஸ் பார்க்கலாம் சார், ட்ரை பண்ணுவோம். லெட் அஸ் வெயிட். ஓகே. எங்களுக்கு அப்படி இல்லைன்னா பிரைவேட் எஸ்ஆர்எம்ல கிடைக்குமா சார்? வாய்ப்பு இருக்கு சார். எஸ்ஆர்எம்க்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா சார்? ஃபீஸ் எவ்வளவு சார் வரும் அதுக்கு? எஸ்ஆர்எம்ல இன்க்ளூடிங் ஹாஸ்டல்லாம் ஒரு 8.1 அந்த மாதிரி வரும் சார். ஹாஸ்டல் இல்லாமல் ஒரு 6.5 வரும் சார். ஓகே சார். 6.3 செகண்ட் இயர்ல ஒன்றுமே குறையும். செகண்ட் இயர்ல 6 வரும்.
ஓகே சார் நான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வச்சிடுறேன் சார். நான் வச்சிருங்க சார், அடுத்த கால் வருது. வச்சிருங்க சார். ஸோ பேசி முடிச்சோடனே கட் பண்ணிங்கன்னா அடுத்த காலுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சொல்லுங்கள் மேடம். வெண்ணிலா மேடம், நான் வெள்ளூர். சொல்லுங்கள். எஸ்சி கேட்டகரி பார்ப்போம் மேடம். நம்ம சரி மேடம், நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறை நாளைக்கு பேசுகிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன மாதிரி எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சி வரும்போது வாய்ப்பு இருக்குது. என்ன மார்க் எதிர்பார்த்தாங்க? மார்க் நிறைய குறைஞ்சிருக்கு. கரெக்டாக செக் பண்ணாங்களா ஓஎம்ஆரை? ஆமாம், என்னோட டாக்டர் பேசியிருப்பாங்க. ஓகே மேடம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம். நாளைக்கு கூப்பிடுங்க, நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வரி பண்ணாதீங்க. அப்போது ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ரேஷனால் குறைஞ்சிருக்குன்னா அவங்க சரியாக மார்க் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அதனால் குறைஞ்சிருக்கலாம். ஸோ வரி பண்ணாதீங்க. மார்க்கு நமக்கு கம்மியாக வந்துருச்சுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு என்ன கல்லூரி கிடைக்குன்றது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாரு, மார்க் கிடைக்கும். பொதுவாக கட் ஆஃப் குறையுது, எதிர்பார்த்த மார்க்கும் குறையுது. அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குமானா நடக்காது அப்படிங்கிறத உண்மை. வணக்கம் சார், சொல்லுங்கள். ஒரு 5 தடவை கூப்பிட்டுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம். போனமா வாரம் கூப்பிட்டுருந்தேன்லங்க, என்ன மார்க் வருங்க சார்? மார்க் வந்து 449ங்க. என்ன கம்யூனிட்டிங்க? பிசிங்க. பிசிக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் வாய்ப்பு இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸுங்களா? கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ்னு எவ்வளோ வரும் வருஷங்க? 8 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் வருங்க சார். 10 லட்சம் வரைக்கும் வருங்களா? எஸ் சார். எந்த ஊருங்க? திருப்பூர். நீங்கள் நாங்கள் பார்ப்போம் சார், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். வாய்ப்புகள் செல்ஃப் ஃபைனான்ஸே இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்குங்களா? கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்படிங்களா? சரி சார். ஓகேங்களா சார்? இல்லை, இப்போ நம்ம உங்களுக்கு எப்போ நான் கூப்பிடுறதுங்க, எப்போ நம்ம இது நீங்கள் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் சார். நம்ம நேரடியாக மீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்னங்கிறத நான் பாசிபிலிட்டி சொல்கிறேன். இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணலாம். பட் என்ன 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் சார். அப்படிங்களா? இப்போ எனக்கு எல்லாமே டோட்டலாக போட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு இது சீட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். சீட்டு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரும் சீட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது கவுன்சிலிங் ப்ராசஸில் தான் போடுவோம். அதுக்கான வழிமுறைகள், சரியான வழிமுறைகள் நான் காட்டுவோம். சீட்டு வாங்குற வரைக்கும் நீங்கள் சீட்டு வாங்குற வரைக்கும் நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸ்டே ரவுண்டு வரைக்கும் கூட ஹெல்ப் பண்ணுவோம் சார். அப்படிங்க சார்? அது 4வது ரவுண்டு ஸ்ட்ரேன்னு சொல்கிறாங்களே, ஸ்ட்ரே ரவுண்டு, அது வரைக்கும். ஆனால் வந்து யார் ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னால் அது வந்து தவறு அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கலாம். நானும் சொல்ல வரேன். நான் சொல்ற விஷயம், சீட் நீங்க கொடுக்க முடியாதல்ல. சரி சார், அது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொடுப்பேன் சார். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். சரிங்க. செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு வாய்ப்பு உண்டுங்க. 449 வாய்ப்பு இருக்குது. திருப்பூரில் எங்கே சார் நீங்கள்? திருப்பூர்ல எங்கீங்க? திருப்பூர் கரும்பாளையம். கால் பண்ணி நினைக்கிறேன். கரெக்ட். அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணுங்க. ஓகே. பையன் வந்து கரெக்டா மாதிரி சொல்லி தெரியலனா இன்னைக்கு ஓஎம்ஆர் சீட் எடுத்து பார்த்தங்க. ஓகே. அதனால பிறகு பண்ணுங்க. ஃபுல்லா போறதுக்கு எவ்வளவு வருங்க அமௌண்ட் சார்? நான் சொல்றேன் சார், உங்களுக்கு நீ வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சொல்றேன். பெரிய அமௌண்ட்ல வராது, ஒரு நாமினல் அமௌண்ட் தாங்க. அப்படிங்களா? இப்போ அந்த ஓஎம்ஆர் சீட் இது அனுப்புறதுங்களா? இல்ல நீங்க டீடைல்ஸ் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு என்ன நீங்க அந்த பெய்ட் பேக்கேஜ் என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். புரியலைங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப்? நீங்க கைடன்ஸ் வேணும்னு அனுப்புங்க சார். உங்க பேர் போட்டு எனக்கு கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். என்ன மாதிரி கைடன்ஸ்? ஏன்னா நிறைய நம்பர் வருது இல்லை சார், யார் நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 மணி நேரத்தில் 100-200 கால் வந்துருது இல்லையா? ஆமா, நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்களா? நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார், உங்களுக்கு பண்றேன் சார், வாட்ஸ்அப் பண்றேன். தேங்க்யூ சார். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
சார் நாங்க எஸ்சி கேண்டிடேட் சார். என்ன 460 வருது. என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? 460 வருது. முதல்ல என்ன வர மாதிரி இருந்தது? புரியுது சார். இல்லை, என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் நாங்க OMR வந்துருச்சுல, OMRல எவ்வளோ மார்க் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு? OMRல 460. அது கரெக்டுங்கம்மா. இதுக்கு முன்னாடி என்ன மார்க் வர மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு கேட்குறேன். 470 450 480 அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். எதுக்காக கேட்குறேன்னா எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு, அதனால தான் கேட்குறேன். எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கா சார்? ஓகே சார். ஆமாம், எல்லாருக்குமே 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சிருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு கேட்குறேன், என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க, என்ன மார்க் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைச்சிருங்க. எஸ்சி கேட்டகரினா கிடைச்சிரும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிடைச்சிருங்க. தேங்க்யூ சார். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வணக்கம் சார், என்ன சந்தேகம் சார்? நான் உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்ன டவுட் சார்? சார் எங்க பையனுக்கு இப்போ வந்து OMR ஷீட்ல பார்த்தா கனெக்ட் பண்ணி பார்த்தா 438 மார்க் வருது சார். என்ன கம்யூனிட்டி சார்? BC கம்யூனிட்டி சார். செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டரில் எவ்வளோ மார்க் எதிர்பார்த்தீங்க? நாங்க 440 தான் சார் எதிர்பார்த்தோம். செல்ஃப் ஃபைனான்சிங் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்குது சார். வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட குறைஞ்சதான் மார்க் வந்திருக்கு. இல்ல அது ஓகே சார். நாங்க எப்படி சார் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த இதோட அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் கைடன்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். உங்கள் பேர் ஊரெல்லாம் போடுங்க, கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த நம்பர் போடுங்க சார். 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. பேசிக் பிளான் ஒன்று வச்சிருக்கோம், ஃபோனில் மட்டும் டவுட் கேட்டுக்கலாம். ஒன்று அட்வான்ஸ் பிளான், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் எலைட் பிளானில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு முடிஞ்சு நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வர வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் சீட்டு வந்து உங்களுடைய ரேங்க் படி தான் கிடைக்கும். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணி கொடுப்போம். அதான் சார். எவ்வளோ சார் பணம் கட்டணும்? அதுக்கு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏதோ நான் கேட்காதீங்க. உண்மையில விருப்பம் இருந்துன்னா சேருக்கு, இல்லாட்டி பரவாயில்ல. யாரையும் நாங்கள் வந்து அதாவது நீங்களுடைய ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், எவர் கிரீன் கைடன்ஸ் சேனல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கைடன்ஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? என்ன மார்க் வர மாதிரி இருக்கு சார்? 93 சொல்றாங்க. என்ன கம்யூனிட்டி சார்? என்னங்க? எம்பிசி கவர்மெண்ட் கிடைக்கும் சார். 490 கூட கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்குங்க. அதான் சார் ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன். 493 தான் சார் இருந்தது. இன்னைக்கு தான் பார்த்தான். எவ்வளோ மார்க் வர மாதிரி இருந்தது? 500 மேல வர மாதிரி இருந்தது. அதனால எது கேட்குறேன்னா எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சு தான் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க. 490 மேலே கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி சார், அது என்ன பண்றது? அது வந்து திருப்பி கால் பண்றேன் சார். ஓகே கட் பண்ணிடுங்க சார். கட் பண்ணிடுங்க. அப்போ எல்லாருக்குமே 90% மார்க் குறைஞ்சு வந்திருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? சார் இப்போ கீ விட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு 490 வருது சார். முதல்ல என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? முதல்ல என்ன மார்க் வர மாதிரி இருந்தது? 500 பிளஸ் வர. அதனால எது கேட்கறேன்னா எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்குங்க. கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 ப்ளஸ் ஆர் மைனஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாமே ரேங்கை பொறுத்தா மாறுபடுங்க. நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் போற ஐடியா இருக்கா? செல்ஃப் ஃபைனான்சிங்னா கஷ்டம் சார். வீட்ல ஃபினான்ஷியல் கஷ்டம். பாப்போங்க. ரேங்க் வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. பட் எதிர்பார்த்த விட எல்லாருக்குமே குறைஞ்சுதான் வந்திருக்குதுங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் பொதுவாக எல்லாருக்குமே 10 மார்க் 20 மார்க் குறைஞ்சிருக்குங்க. அப்படிங்களா சார்? நம்ம முதல்ல சொன்ன மார்க்கோட குறைஞ்சு வந்திருக்கு. அப்போ கட் ஆஃப் இன்னுமே குறையும். வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுவோம். ரேங்க் 2020 வந்துட்டா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ யாரும் நீங்கள் OMR ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு வருத்தப்படாதீங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. மேடம் அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுலன்னா நம்ம அடுத்தது ஆப்ஷன் BDS கவர்மெண்ட்டில் கிடைச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் இயர் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் BDS ஜாயின் பண்ணிட்டு எம்பி நீங்கள் இப்போ நான் எதுனா 50% சான்ஸ் இருக்குது. மேபி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
ஒருவேளை நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க, கடவுள் வழி விடுவார். அடுத்தது நீங்கள் எம்பிசிக்கு எவ்வளவு இருந்தா கிடைக்கிறதுல ஸ்ட்ராங்கா நம்பலாம் சார்? எம்பிசிக்கு 490 கிடைக்கும் மேடம். நீங்கள் என்ன மார்க் சொல்கிறீங்க உங்களுக்கு? அதான் சார் 490 490 எம்பிசிக்கு கிடைக்கும் மேடம். நான் பிசினா தான் சொன்னேன். எம்பிசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். எம்பிசி தான் சார். எம்பிசிக்கு கண்டிப்பாக 490 கவர்மெண்ட் கிடைச்சிடும் மேடம், வருத்தப்படாதீங்க. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க? சார் என்ன மார்க் வர மாதிரி இருக்கு? OMR பார்த்து 520 சார். பிசி சார். என்ன மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் ஏற்கனவே நம்ம தம்பி போட்டோம் 505 வந்துச்சுங்க சார். இப்போ கூடி இருக்கு. ஆமாங்க சார் 520. பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் ஒரு 2 பேர் 3 பேருக்கு இது வரைக்கும் ஒரு இத்தனை கால் அட்டன் பண்ணிட்டு ஒரு 3 பேருக்கு தான் கூடி இருக்கு. அதில் உங்களுக்கும் கூடி இருக்கு. சந்தோஷம், கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். சரி, அதோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 2023 வாங்கினது, அதெல்லாம் ஓகேவாங்க சார்? ஓகே தான், வேணா வாங்கிங்க, அதெல்லாம் உடனே கிடைச்சிரும், அதெல்லாம் முடி பண்ணாதீங்க. அதே போதும், இருந்தாலும் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்குல்லங்க சார், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கவர்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அதுவும் 2023 வாங்கினதுங்க சார். அது கண்டிப்பாக வாங்கணும். அது மறுபடியும் வாங்கணுங்களா? கண்டிப்பாக வாங்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக வாங்கணும். நேட்டிவிட்டி பழசே போதும், இருந்தாலும் சேர்த்து வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து எங்க பாப்பா வந்து இப்பதான் லாஸ்ட் இயர் இப்பதான் முடிச்சிருக்கு, இன்னும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கல. அதெல்லாம் நீங்க எலிஜிபிள் கிடையாது, தேவையில்லாம மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. எலிஜிபிள் கிடையாது, பட் ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா வாங்கிங்க. இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆஸ் பர் நார்ம்ஸ் எலிஜிபிள் கிடையாது. இன்ஜினியரிங் லாஸ்ட் இப்பதான் முடிச்சிருக்காங்க இந்த வருஷம். ஓகே, இன்னும் டிகிரி வாங்கல, இன்னும் டிகிரி கொடுக்கல. அப்பனா வாங்கிருங்க. நீ அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இப்போ 2 மாசம் முன்னாடி வாங்கி வச்சிருக்கலாம் நீங்க. நான் இப்போ 2023 வாங்கினது இருக்கு. இல்லை, இப்போ 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வாங்கி வச்சிருந்துருக்கலாம். பரவாயில்ல, இப்போ ட்ரை பண்ணி வாங்கிக்கங்க மேடம். இப்போ போட்டா மறுபடியும் புதுசா அப்ளை பண்ணா வாங்கிக்கலாம். ஓகே சார். இது கவர்மெண்ட் கிடைக்குமே சார்? வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிருங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், OMR ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. அப்போது எதிர்பார்த்ததை விட மார்க் குறையும், கட் ஆஃபும் குறையும். அப்போ கவலைப்படாதீங்க, நமக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்கும். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். கூப்பிடுறேன் சார், நாங்கள் இப்போ தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ. சிலருக்கும் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும், மீண்டும் ரிசல்ட்டில் நல்ல மார்க் வரணும். எல்லாருக்குமே எதிர்பார்த்தது நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே எதிர்பார்த்த மார்க் வரல, அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த காலேஜே கிடைக்குமானா கிடைக்காம போகலாம். மற்றதுக்காக நம்ம கிடைச்ச கல்லூரியில் சேர்ந்து நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.